ஹலோ குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? மேஜிக்கல் டோர் டு த ஹெவன். ஓகே குட்டீஸ், வாங்க கதைக்குள்ள போலாம். இங்க நிறைய மந்திரவாதிகளும் இருக்காங்க. அப்புறம் அந்த குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக எல்வ்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க, அப்புறம் கார்டியன் ஏஞ்சல்ஸ், இவங்க எல்லாருமே இருக்காங்க. கதை என்னன்னு பார்க்கலாமா? ஒரு அழகான மாயாஜாலமான உலகம் இருந்துச்சு. அந்த உலகத்துல 5 குழந்தைங்க இருந்தாங்களாம். அவங்க ரொம்ப புண்ணியம் செஞ்ச குழந்தைங்களாம், அதாவது குட் கிட்ஸ். அந்த கிட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஓகே இந்த மாயாஜால உலகத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போறாங்களாம். அவங்க வந்தோடனே இங்க கடவுள் தூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது காட்ஸோட ஸ்லேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க காட்ஸ்க்காக, அவங்க காட் என்னென்னலாம் சொல்றாங்களோ அதை செய்யறதுக்காக இவங்க இருப்பாங்க. அப்படி இந்த ஹெவன் டோரை ரீச் பண்றதுக்கு ஒரு 5 குழந்தைங்க வருவாங்க. அவங்கள பத்திரமா ஒவ்வொரு கட்டத்துல இருந்து நீங்க காப்பாத்தி அவங்கள கைட் பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கடவுள் அவங்களோட தூதர்கள் கிட்ட சொல்லிட்டாங்களாம். சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டா என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு மாயாஜாலமான உலகம் இல்லையா? அங்க விச், அதாவது மந்திரவாதி பொம்பளைங்க எல்லாம் இருப்பாங்களாம். அப்போ அந்த ஸ்டேஜ் கடந்து வரணும் அந்த குழந்தைங்க. அந்த குழந்தைங்க இந்த மாயாஜாலமான உலகத்துக்கு வந்தோடனே அந்த உலகமே அப்படியே வயலட் கலர்ல மாறின மாதிரி, அதாவது இந்த மாயாஜாலக்காரங்க இருக்காங்க இல்லையா, அதாவது மந்திரவாதிகள், அவங்க அந்த உலகத்தையும் வயலட் கலர்ல மாத்தி அப்படியே சுத்த வச்சுட்டாங்களாம். இந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியலையா. உடனே அந்த குழந்தைங்க எல்லாம், நாங்க என்ன பண்ண வந்திருக்கோம், நீங்க எங்களை கேளுங்க, யாரு என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப அறிவா அந்த சிச்சுவேஷனை சாஃப்டா ஹேண்டில் பண்ணாங்களாம். ஆஹா, இந்த வயசுல இவ்வளவு பொறுமை இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதிகளே ஆச்சரியப்பட்டாங்களாம். அவங்கள அப்புறம் அந்த விடுவிச்சுட்டாங்களாம் அந்த சுழற்சியில இருந்து. அந்த குழந்தைங்களும் தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்த பிரமிப்போட பாத்துட்டு இருந்தாங்களாம். எப்படி எல்லாம் இருக்கு இந்த காடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு அசரி ரோலி மாதிரி ஒண்ணு கேட்டுச்சு. என்ன அப்படின்னா, இவங்க அந்த மாயாஜால பொம்பளை கிட்ட இருந்து தப்பிச்சாங்க இல்லையா, அதனால மந்திரவாதிகள்லாம் சேர்ந்து இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காங்க, மேக்னெட்டிக் காம்பஸ்ன்னு சொல்லிட்டு. அது என்னன்னா, இவங்க எங்க இருந்தாலும் இந்த உலகத்துல எப்படி போகணும் என்னங்கிறது வழி காட்டுறது, டைரக்ஷன் காமிக்கிறதா. அதையும் எடுத்துட்டு இந்த குழந்தைங்க இன்னும் அந்த உலகத்துக்குள்ள போனாங்க. போக போக அங்க பார்க்க ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அந்த உலகம். அடுத்தது பார்த்தா கோஸ்ட் கேட். ஃபர்ஸ்ட் விச் கேட், அதாவது மந்திரவாதிகளோட கேட். இப்ப கோஸ்ட் கேட், அதாவது ஸ்பிரிட் கேட். நமக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆவிகள், அதாவது ஸ்பிரிட் மாதிரி இருக்கும். அதுங்க கிட்ட இவங்க மாட்டிக்கிட்டாங்க. உடனே அவங்க பயப்படல, ஏன்னா குழந்தைங்க தானே. அவங்க பயப்படாம தைரியமா எதிர்த்து போராடினாங்க. உங்களுக்கு என்ன வேணும், எங்க கிட்ட இருந்து நீங்க என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த ஸ்பிரிட்டும் அவங்கள பார்த்தோன்னா அந்த குழந்தைங்க பியூரான சோல்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் கொடுக்காம, நீங்க எல்லாம் எங்க போகணும்னு கேட்டதுக்கு இந்த குழந்தைங்க எல்லாம் நாங்க ஹெவன்ஸ் டோருக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த குழந்தைங்களோட ஃபர்ஸ்ட் பொறுமையை பார்த்து விச் கிஃப்ட் பண்ணாங்க. இப்ப இவங்களோட போல்ட்னஸ் பார்த்து ஸ்பிரிட் கிஃப்ட் கொடுத்துச்சு. என்ன அப்படின்னா, நீங்க எல்லாம் நடந்து போங்க, எது கரெக்டான டைரக்ஷனோ அந்த பாத் ஃபுல்லா உங்களுக்கு க்ளோயிங் லைட் எரியும், அப்புறம் கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பிரிட் சொல்லுச்சு. சரி ஓகேன்னு இந்த குழந்தைங்களும் என்ன பண்ணாங்க, பொறுமையா அந்த லைட் எரிகிற வழியிலேயே போனாங்க. ஒரு அழகான ரெயின்போ பிரிட்ஜையும் கிராஸ் பண்ணாங்க. கிராஸ் பண்ணி வந்தோன்னே இங்க ஃபேரிஸ், எல்ஃப், இவங்க எல்லாம் நல்லவங்க இல்லையா, கடவுள்களோட தூதர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. என்னடா அது, இவங்க எல்லாம் ஒவ்வொரு கேட்டை கிராஸ் பண்ணி வந்திருக்கணுமே, நம்ம எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தானே வந்தோம், இன்னும் அந்த குழந்தைங்களை காணுமே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் டென்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்ப இந்த குழந்தைங்க எல்லாம் ஒவ்வொரு இடத்தையும் அழகா ரசிச்சு ஒவ்வொரு இடத்தையும் பிரமிப்போட பார்த்து வந்த பாதைகள் எல்லாம் நினைவு வச்சுக்கணும் இல்லையா, அதனால எப்படி வந்தோம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தாங்களாம். அந்த காடு ரொம்ப அழகா பிரமிப்பாவும் இருந்துச்சு. இவங்க ஒரு ஜேர்னி மட்டும் இல்லாம அது செரிஷபிள் மொமெண்ட்ஸாவும் மெமரிஸாவும் வைக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துலயும் என்னதான் பயம் இருந்தாலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சந்தோஷமா வந்துட்டு இருந்தாங்களாம். அப்ப ஒரு இடத்துல மாயாஜால பறவை இல்லாம அது ஒரு மேட். அது என்ன சொல்லுச்சா, நீங்க 2 கேட்டு கிராஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த கேட் ஹெவன் கேட்டு தான், நீங்க 2 கேட்டு கிராஸ் பண்ணனாலே உங்களை நான் அந்த கேட்டுக்கு
கேட்டுக்கு இப்படிதான் கூட்டிட்டு போகணும், என் மேல உட்காருங்கன்னு அந்த பறவை சொல்லிச்சான். சரின்னு அவங்க உட்காந்து அந்த கேட்ல பறந்து வந்தாங்களாம். பறந்து வந்தா அந்த ஹெவன்ஸோட கேட்டுக்கு முன்னாடி ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா ஒரு சுழல் மாதிரி இருந்துச்சா. இது என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு யோசிச்சா டக்குன்னு அந்த சுழல் மறைஞ்சு ஒரு மாயா விதமான கேட் வந்துருச்சா. இந்த கேட்டை அடைஞ்சோன்னு எல்ஃப், ஃபேரிஸ், அங்க இருந்த மிருகங்கள் எல்லாருக்குமே ஒரு விமோச்சனம் கிடைச்ச மாதிரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். உடனே அந்த மந்திர சாவியை எடுத்து கொடுத்து அதை திறந்துட்டாங்களாம். திறந்தோன்னு அங்க ஒண்ணுமே இல்லை, வெறும் வெளிச்சம் மட்டும்தான், வெறும் லைட் மட்டும்தான் இருந்துச்சு. குழந்தைங்களாம் என்னடா இது, நம்ம இதுக்கா இவ்வளவு போராடணும் அப்படின்னப்ப அந்த வெளிச்சத்துல இருந்து ஒரு நல்ல சோல் சொல்லுச்சா, நீங்க தைரியமாவும் இருக்கணும், இவ்வளவு தூரம் கிராஸ் பண்ணி வந்தப்ப யூனிட்டியாவும் இருந்திருக்கீங்க, பொறுமையாவும் இருந்திருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய நல்ல குணங்கள் உங்ககிட்ட இருக்கிறனாலதான் நீங்க இந்த கதவுக்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த சோல் சொல்லுச்சான். உடனே இவங்க எல்லாம் இவ்வளவு தூரம் சக்சஸா வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள பாராட்டுற விதமா ஒரே அந்த கார்டன்ல ஃபுல்லா பூ மழையும் ஏஞ்சல்ஸ், எல்ஃப் எல்லாரும் அவங்கள பாராட்டி தள்ளிட்டாங்களாம். அதுக்கப்புறம் வழி விட்டு அந்த வழிய நீங்க போங்க, ஹெவன்ஸ் எப்படி இருக்கு, ஹெவன் வேர்ல்ட் எப்படி இருக்கு பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்கள அந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சாங்களா. இதுல என்ன தெரியுது குட்டீஸ், நம்மளும் தைரியமா போல்டா எங்க பொறுமையா இருக்கணுமோ அங்க பொறுமையா இருக்கணும், எங்க தைரியமா பேசணுமோ அங்க தைரியமா பேசணும். அப்படி நேரத்துக்கு ஏத்தாப்புல வாழ்ந்தோம்னா, நல்ல சோலா இருந்தோம்னா நம்மளும் ஹெவன்ஸ் கேட்டுக்கு போலாம். ஓகே குட்டீஸ், இந்த குட்டியோட குட்டி கதைகள் இன்னைக்கு அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.